ஓகே ஹலோ கைஸ், நான் இன்றைக்கி வந்து ஃப்ரூட் ப்ளே கிரவுண்ட் விளையாட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து நான் இந்த கேம் வந்து நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன், கோகு விசஸ் ஜீரன்னு. இதை வச்சு நான் நிறைய ஸ்டோரி போட போகிறேன் இந்த கேம் வச்சு தான். ஆமாம், எப்படி நான் இந்த கோகு பண்ணுவேன்னா, ஆனால் அந்த ரியல் கோகு வர மாட்டான், சும்மா நான் பண்ணுறேன். என்னண்ணா நம்ம போன முறை விளாடுமான ஐயா பேண்ட் இல்லாமல் சீன் இருக்கு. டக்குன்னு பேண்ட் எங்கே இருக்குது? ஜீன்ஸ் இதோ இருக்குது. ஐயோ என்னடா அந்த இப்போ பழசு இது நல்லா இல்லை. ஏய் நான் கைஸ் என்னன்னா, நான் விளையாடியே ரொம்ப நாள் ஆயிடுச்சு இந்த கேம், அதனால தான் இவன் சொல்கிறான் வேற மாதிரி இருக்கான் இவன். ஓகே, நான் மேலே ஒரு மாஸ்க் போட்டுருவேன். இது நான் கோகுன்னு வச்சுக்கிறேன் சும்மாவே. சரி, இமோட்டல் போடு. இந்த ஐஸ் வந்து எப்படி வச்சுக்கோங்க. நான் வந்து அந்த ஹேர் போடணுன்னா, நான் ஸ்டிக்மேன் வாரியர்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஹேரை மட்டும் நான் கட் பண்ணிட்டு அதை நான் வந்து காமிக்கிறாரு கோகுடான்னு. ஓகே சீக்கிரம். நெக்ஸ்ட்டு வந்து ஜீரன் நான் எப்படி பண்ணால் எப்படி பண்ண மாட்டேன். ஐயோ அதுதான் மிலான் சாண்ட் பாக்ஸ்லேயும் நல்லா வரும். ஓகே இப்படி இருக்க மாட்டேன், நான் இது வச்சுக்கேன். ஓகே இந்த அவராக வச்சுட்டு நான் கொண்டே ரெண்டு வேலைங்க இருக்குது. ஐயோ தேர்டில் இருக்கிற ஹவதார் தான் நடு ஜீரனுக்கு செட் ஆகும். இதை வந்து மூஞ்சில் தேர்டா யார் தேர்டில் இருக்கான்? பீச் இல்லை அவன். சரி ஓகே, மனுஷங்களை நார்மலாக எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது நெக்ஸ்ட்டு இந்த ஒயிட் மாஸ்க் போட்டு விட்டுடலாம். அப்புறமா என்ன ஒரு ஐயட்டு ரெண்டு கொஞ்சம் இது. ஓகே இப்போ வந்து இது போட்டு விட்டுருவோம். அப்புறமா ரெட் கலர் ட்ரெஸ்னால் என்னன்னு கண்டுபிடிப்பேன். வேறு இந்த ரெட் கலர் ட்ரெஸ் வேணாம், வேறு எதுவும் இல்லை. இது இல்லைன்னா இதுதான் இருக்குது. இது நல்லா இருக்குமான்னு தெரியல. சரி ஓகே வச்சுப்போம், நல்லா தான் இருக்குது ஓரளவு. அப்புறம் அவனோட பிளாக் பேண்ட்டு இங்கே இருக்கும். இங்கே இருக்குது பிளாக் பேண்ட்டு, இங்கே இருக்குது. உனக்கு ஜீரன் சரிடா வாடா பண்ணார. இல்லை நம்ம உருவாக்குற அவதாசு நம்ம பேரை வச்சுக்கணும் தான். ஆமாண்ணா ஒரு ஜீரன் மாதிரி தான் இருக்குது கொஞ்சம். இவன் வந்து கேலி பண்ணுறான். ஓகே நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். செட் இமோட்டு ஷாக்ட் அப்பு போயிட்டு முடிச்ச மாதிரி பார்க்குறேன். ஐயே நீயே சொல்லிட்டு நீயே செய்கிற. ஓகே இப்போ என்ன பண்ணலான்னா ஃபைட் போடலாம். நான் ரெண்டு பேருக்குமே சரிசமமாக பண்ணுவேன். அது எப்படி கோகு மட்டும் ஜெயிக்கிறது? ஓகே ஒரு கிக்கு. நான் மிலான் சாண்ட் பாக்ஸில் கோகு மட்டும் வச்சு தான் அடிப்பேன். ஆனால் நான் இப்போ வந்து நான் சும்மாராக போடுறேன். இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறதுக்கு தான். நான் வந்து அந்த பார்ட் 2 வந்து அப்புறமா போடுறேன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து. ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் இல்லை நம்ம மிலான் சாண்ட் பாக்ஸில் போடலாம். இது விஜயன் வச்சானா இப்போ? ஆமாம். ஓகே அப்போ என்னப்பா தம்பி காலை வீச காலை போங்க. ஓகே ஆனால் ரெண்டு நான் எதுக்கு அந்த மாதிரி நான் போடுறேன்னா அப்போ தான் தெரியுமே அவங்க செட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ பாருங்கள் நான் சும்மா ஓட்டுன வைக்கிறேன். ஐயா இவனை நான் சும்மா வச்சுருக்கேன். இது எங்கே இருக்குது? ஏதாச்சும் சூப்பராக கன் எடுப்போம். ஸ்னைப்பர். இந்த ஸ்னைப்பர் எட்ட அடிக்க மாதிரி இவனுக்கு சும்மா நான் ஷாக் டப் போட்டுக்கிறேன். இப்போ இவன் இந்த மாதிரி மேலே பார்க்குறான்னா இப்போ மட்டும் அவங்க செத்துட்டாங்கன்னா அவங்க கண் வந்து நார்மலாக ஆகிடும். அவங்க எப்படி ஸ்டார்டிங்கில் வருவாங்களோ அந்த மாதிரி ஆகிடும். ஓகே போ. ஐயோ ரொம்ப இது வச்சுட்டேன்னு நினைக்கிறேன்டா. அப்பாடி பாருங்க அந்த கண்ணு பாருங்க எப்படி ஆயிடுச்சு. அதுக்கு தான் நான் அந்த மாதிரி அவங்களுக்கு வச்சுருக்கேனே. ஆனால் அந்த அடி டானா அணிஞ்சிக்கிறாங்களா? ஓகே கை பிடிச்சி டிக்கிடுவோம். இன்னைக்கு நான் சாவடிக்காமல் விட மாட்டேன். உன் அம்மா அப்பாவை சாவடிச்ச மாதிரி. ஆனால் இது ஸ்டிக்மேன் ஃபைட்டில் போட்டாதான். ஐயோ இது நம்ம ஸ்டிக்மேன் ஃபைட்டில் போட்டாதான் செம்மையாக வரும். ஆமாம் நான் ஸ்டிக்மேன் வாரியர்ஸ் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு வேறு எதுக்காச்சும் போடுவேன்.
எனக்கு ஏன்னா நான் 9 போயிட்டேன். ரேர் நான் போடுற வீடியோவே. அப்படின்னா அம்மா என்னடா கிஸ் அடிக்கிறீங்க? சை ஆமாம், நான் தொடர்ந்து கோகுவே அடிக்கிற மாதிரி இல்லை. நான் கோகுவை மட்டும் வச்சு தான் அடிப்பேன். அது மிலான் சாண்ட்பாக்ஸில் இன்னைக்கு ஒரு கேட்க. ஆமாம், என்ன 2 பேருக்குமே பட்டும் படாத மாதிரி வச்சுன்னுக்குறாங்க, பூ போல் வச்சுன்னுக்குறாங்க. சரி போ. ரட்டோன்றிச்சு லைட்டாக மூக்கு போடா மேலே. ஐயோ நீ மேலே பறக்க விட்டு கையை வச்சு அடிக்கிறல்ல. போடு கிக்கு சொல்லு. போச்சு, அவன் பேக்லேயே போய் அந்த கால் சொல்லிக்கிச்சு. நான் வெளியேற்றேன் ஃபோர்ஸாக. பாருங்க ஜீரனுக்கு பாருங்க அந்த ஹெட். ஐயோ கோகுக்கு தரமாக வந்துருக்குது அடி மூஞ்சில். அது மாஸ்க் போட்டிருக்கேன்னு தெரில. இவனுக்கும் நெட்டிலே வாங்கியிருக்கான், ரெட் கலராக தெரியுது. இன்னும் இன்னரில் வேறு எப்படி அடி வாங்கியிருக்காங்கன்னு தெரியலையே. இப்போ இவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் நம்ம போடலாம். இவங்க வந்து பட்டுருவாங்க சில டைம், அவங்க எனர்ஜி போயிடுச்சுன்னா. அப்படின்னா செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க சாகலாம் இல்லை. அப்போ நம்ம அடிப்போம். என்னடா சும்மா வச்சுருக்கு பாண்டுட்டான் கோகு. செத்துடுவான், கீழே உள்ள செத்துடுவான். நடுவும் மன மாட்டான். அவனை நான் காப்பாற்றலாம் பார்க்கல. என் கை அவன் பக்கமே போகலாம். என் கை அங்கே போயிடுச்சுன்னா ஐயோ செத்துட்டான். அவ்வளோதான் காலி. செத்துட்டான்னு நினைக்கிறேன். கண்ணு பார்ப்போம். டேய் கோகுரா நெத்தில எத்தி அடிக்கல. தலையை வச்சு கால் வச்சோம். ஆனால் அந்த மாதிரிலாம் ரியல் வச்சா தலை போயிடும் நம்மளுக்கு. நோ யூஸ். இப்போ ஒரு நான் கோகு வச்சு பண்ணவா. கோகு எப்படா இன்னும் எழுச்சிக்கிறான் எனக்கு இன்னும் தெரில. நான் எதுவுமே பண்ணல. அவனை நான் தூக்கி விட்டா உங்களுக்கு தெரியும். நான் அவனே தான் எழுச்சிக்கிறான் தானா. சரி நான் சும்மா இங்கே போட்டுருந்தேன். ஏன்னா அவன் ஆல்ரெடி எழுச்சிட்டான். ஜீரன் தான் எழுச்சிக்கவே மாட்டேங்கிறான். என்னடா இவன் எழுச்சிக்கவே மாட்டேங்கிறான். ஜீரன் நீ தம்மியாராப்ப. ஸோ இவன் சரியான சோம்பேறி கழுத போல. சரி ஓகே நம்மளே அடிப்போம். நான் என்னது மிலான் சாண்ட்பாக்ஸில் இன்னைக்கு கோகு வச்சு என்னது பல்ட்டி அடித்தேன். இது வந்து ஃப்ரூட் ப்ளே கிரவுண்டு. இவன் விளையாடுற வந்து மெலான் சாண்ட்பாக்ஸ். ஆல்மோஸ்ட் ரெண்டுமே உண்டு. ஆனால் மெலான் சாண்ட்பாக்ஸில் வந்துட்டு எனக்கு கிராஃபிக்ஸு எல்லாம் பிடிக்கல. பாவண்டா ஜீரன் சாப்பிடாண்டா. என்னடா கச்சல் கோகு ஆகிட்டான் மாதிரி இல்லை. ஒரு வீரன் தோற்று விட்டானா. மிலான் சாண்ட்பாக்ஸில் உண்மையான கோகு ட்ரெஸ் இருக்கு. அங்கே பாரு அதெல்லாம் இல்லை இருக்கா. அதான் நீனே காட்டினே. அது ஃபயர் ப்ரூஃப் ட்ரெஸ்ஸு. அப்போ அது கோகு ட்ரெஸ் இல்லை. எஸ் நான் அப்படி தான் தம்பி சில டைம் நான் வந்து ஏமாட்டி விட்டுருவேன். தப்புச்சான் பார்த்தீங்களா? நீங்கள் போய் பாருங்கள். ரிவர்ஸில் போடுங்க. அவன் காலை வந்து தலைமையில் போகிற மாதிரி கையை வச்சு தட்டுட்டான். கோகு கோகு கோகு. அதுவும் எப்படி எரிஞ்சிட்டான்? அவ்வளோ நேரம் எல்லாம் இல்லாமல் பட்டு இருந்தவன். ஓகே 2 பேரும் சாக மாட்டாங்க போல. 2 பேரும் ஈக்குவல். ஆனால் இதை விட நல்லா இருக்கும் அது மிலான் சாண்ட்பாக்ஸு. நீ உன் கேமாக பெருமையாக பேசு. நான் எங்கே பார்த்து பெருமையாக. ஓகே ஓகே என்னடா திரும்பி அழிச்சிட்டான். ஜீரன் இன்னும் கையை மட்டும்தான் தட்டின்னுக்கிறான். கையவே தட்டின்றா கடைசி வரைக்கும் கொஞ்சம் எழிஞ்சிக்கிற. இவன் கையை தட்டுட்டுக்கிற லைக்கி ஜெயிக்க மாட்டான். உயிர் மட்டும்தான் இதே தவிர இல்லை. அதாவது எப்படி ஃபிசிக்கலி ஃபிட்டு மென்டலி ஆப்சண்ட் மாதிரி இருக்கான் இவன். என்னடா இது காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ஜீரனு. ஐயோ இவன் ஜாலியாக நிற்கிறான்டா கோகு. தடுமாறி நிற்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. ஜாலியாக நிற்கிறான், பிரச்சனையே இல்லை. சாக மாட்டான். சரி அவ்வளோ நான் ஜீரன் செட்டு தான். என்னடா ஜீரன் தோட்டுட்டு ஒரு வீரன் தோட்டுட்டானான்னு அந்த ஜோக்கர் மணியை சொல்கிறான். யாரா ஜோக்கர் இல்லை கம்மு. அவ்வளோதான் இதில் ஜீரன் வேஸ்ட்டு போல். நானே தான் போடுறேன். ஜீரன் செம்ம பவர்ஃபுல்லானா அனிமி அந்த கார்ட்டூனில் தான்.
அது கார்ட்டூன் அனிமையான எனக்கு தெரியல. சரி ஓகே அதான் செட்டு தான் ஆஸ்திரி அடிப்போம். அனிமி தான். இந்த ஸ்வாட்லலாம் நிறைய புதுசாக வந்துருக்குது. அண்ணா மிலான் சாண்ட்பாக்ஸில் வரும். டேய் உன் கேம் பற்றி இங்கெல்லாம் பேசினுக்கார. ஆயிடுச்சு. ஓகே இதோ இந்த கர்வ்டு நைஃபோட பவர் என்னன்னா, இப்போ நான் உங்களுக்கு இவன் உயிர் இருக்கிறவங்கள்ட்ட போட்டு காம முடியும். இல்லை பாருங்க, இவனுக்கு வந்து நான் போடுறேன்னா இவன் உயிரோடு தான் இருக்கான். அதை போட்டவன் ஐயோ இந்த கட்டியை மறைய வைக்கலான்னு பார்த்தேன், அவனும் மறைச்சிட்டான். ஓகே இப்போ பாருங்க நான் குட்டிட்டேன், அவன் வந்து செத்துட்டானா. இப்போ பாருங்க அவன்கிட்ட ஒரு ஆவி வெளியே போகும் பாருங்க, நான் காமிக்கிறேன். எங்கடா ஆவி? இதோ கால்கிட்ட பாருங்க, நல்லா பாருங்க, இந்த மேலே போகுது பார்த்தீங்களா ஆவி. அந்த நைஃப் வச்சு குட்டினா அந்த மாதிரி தான். இதுவே இமோட்டிவிட்டி போட்டிங்க. ஐயோ இமோட்டிவிட்டி என்னடா அது நேமு? சரி ஓகே இந்த 2 பேரை மறை வச்சுட்டு அவன் ஒருத்தனை கொண்டு வந்துட்டேன். இமோட்டிவிட்டி எங்கே இருக்கு? இமோட்டிவிட்டி தான். ஆமாம் வாயிலே நொல்லைய மாட்டேன், நான் இமோட்டிவிட்டின்னு சொல்கிறேன், அது உண்மையில என்னன்னு தெரியல. குட்டுறா இது என்னடா குட்ட மாட்டேங்கிற? ஆமாண்ணா மிலான் சாண்ட்பாக்ஸ்லேயும் எனக்கு அப்படிதான். இது கொஞ்சம் கருப்புங்க, டக்குன்னு குட்டிடணும். எனக்கு வந்து மெலான் சாண்ட்பாக்ஸ் என்ன பிடிக்கும்னா, இவங்க வந்து ஒரு பாட்டில் மாதிரி வச்சுப்பாங்க, அதை எடுத்து இவங்க மேலே அடித்தா அது வந்து அந்த பவர் ஏறிடும். இப்போ பாருங்கள் இமோட்டிவிட்டி போட்டேன்னா, இப்போ பாருங்கள் இந்த கட்டி வச்சு எத்தனை குட்டுரும் பாருங்கள். பாருங்கள் எத்தனை ஆவி வெளியே போங்க பாருங்கள், ஆனால் சாக மாட்டான் பாருங்கள். எத்தனை குட்டிட்டேன் பாருங்கள். ஐயோ அவனு மனுஷனே. சரிங்க பாருங்கள் 8 ஆவி வெளியே போகுது பாருங்கள், ஆனால் அது வந்து அவன் சாகவே இல்லை, நிறையா போகுது, அதனால இந்த மாதிரி தெரியுது. சரிதான் போகிறேன். இங்கே பாருங்க கீழே நிறைய இருக்குது, ஆனால் அது வந்து சாக மாட்டான், ஆனால் இந்த மாதிரி கிராஃபிக்ஸ் மட்டும் இருக்குது. ஓட்ட வாயை வச்சுக்கினே போயிடுச்சு. ஓட்ட வாயை சரி இப்போ வந்து இவனை என்ன பண்ண போகிறேன்னா, எதை வச்சு அடிக்கலாம்? ஓகே எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. இந்த நான் கொடுமைக்காரன் நினைக்க அடிங்க, இது வந்து இப்போ டெட் பாடி தான், இதை வச்சு நான் என்ன பண்ணலாம்? குப்பை தொட்டி மாதிரி கூட ஆக்கலாம். குப்பை தொட்டி ஐயோ அந்த அளவுக்கு மோசம். சரி ஓகே ஒன்று. இப்போ இதை வந்து ஹெட் ஷாட் அடிக்க போகிற, இது வந்து முள்ளு விட்டு பேட்டு எப்படி இருக்க போகுதுன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. 8 இதெல்லாம் தெரியாது வலி டேமேஜ் இல்லைடா. இப்போ ரியல் அதை வச்சு உனக்கு அச்சா எப்படி இருக்கும்? உனக்கு இவ்வளோ போல வரின்னு தெரியும், அது கேம் கேரக்டர் தான்டா. ஓகே இது நெயில் என்னன்னா, அது வந்து ஆணி இருக்குல்ல, அது அந்த ஆணி கண்ணு ஆணி. ஐயோ டக்குன்னு நில்ற ஒழுங்க, ஃப்ரீஸ் பண்ணி வைங்க. ஃப்ரீஸில் வேணாண்ணா. இந்த பாருங்க அந்த ஆணி வந்து இவனை குத்திருச்சு. இப்போ அது வந்து டிசேபிள் கொலிஷன்னா நம்மளால அது எதுவும் நம்ம தொட முடியாது. இப்போ இவனை எரிச்சிடுவோமா? இது வந்து லேசர் கண்ணு. லேசர் கண்ணு வச்சுலாம் எரிக்க முடியாது. ஐயோ நல்ல கோபி சுட்டுருப்பேன். என்னடா புல்லட்ஸ் வர மாட்டேன் நம்ம கிட்ட என்ன? ஓகே பட்டுருச்சு. இப்போ பாருங்க எரியும் ரெடியில் அந்நெருப்பா மரப்படல. ஓகே ஷார்ட் கன்லாம் வேணாம், நம்ம கன் வச்சு டெஸ்ட் வச்சு கட்டி வச்சு முதல்ல டெஸ்ட். இது பிக்ஸ் வரும் புதுசாக கொண்டு வந்துருக்காங்க. பிக்ஸ் வார்ட்லாம் எப்போத்துலன்னா இருக்கு? ஆமாம் அதே இப்போ புது அப்டேட் நான் வீடியோவில் இப்போ தான் போடுறேன். இங்கே பாருங்க நாம் இது ஸ்மால் ஸ்வார்டு, இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். அப்பா அதோட தம்பி. நெக்ஸ்ட்டு இவன் வந்து இதுக்கும் கீழே தான் தம்பி, இது அவனுக்கும் கீழே எப்படி வரிசையாக இருக்குது பாருங்க. நைஃபு லாங் நைஃபு ஸ்மால் ஸ்வார்டு பிக் ஸ்வார்டு. இதுக்கு ஒரு தம்பி, இதுக்கு ஒரு தம்பி, அதுக்கும் ஒரு தம்பி. தம்பி 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 அந்த தம்பி சைட்லன்னு பார்த்தா அண்ணா 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 ஒரே அண்ணா. ஓகே இப்போ தான் லெஜண்ட்டுக்கெலாம் நம்ம வரோமே. லெஜண்ட் எங்கே இருக்குன்னா இவங்க தான் பாருங்கள். நான் சும்மா இவன் மேலே வச்சு தேய்க்கிறேன், அதுக்கே பாருங்கள் அப்படியே ரத்தம் சரசரன்னு வரும். இதுதான் ரொம்ப மோசமானது. இப்போ பாருங்கள் நான் இதை வச்சு அடிக்கிறேன், எனக்கு இதே பார்க்க பயமாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள் அந்த ஆணி சைடு அடிக்கிறேன், இது மாதிரி வச்சுட்டு ஃப்ளிப்பு போட்டு இப்போ பாருங்கள் ஒழுங்கா பழைய வாட்டி நல்லா இருந்ததுல. இதோ இப்போ பாருங்க ஐயோப்பா சரகுன்னு குட்டிருக்கு. அண்ணா பழைய வாட்டிலாம் இதுக்கு முன்னாடி வாட்டி நம்ம விளாடும் மாதிரி செம்மையாக இருந்ததுல. ஐயோ போகலையே, இப்போதான் வேற மாதிரி ஆயிடுச்சு கேவலமா. பூச்சி தலையிலே சொல்லியிருக்கு. கரெக்டாக
எட்ஜில் ஓகே இதுதான் ரொம்ப மோசமானது. லத்தி அப்போ நான் வந்து அப்படி இழுத்துறோம். சாட்டை சிறுத்தை அப்படி இழுக்குது பாருங்களா, அவன் சடையை பிடிச்சி இழுக்குது. பாருங்க அவனோட சடையை பிடிச்சி இழுக்குது. எவ்வளோ மோசமாக இருக்குது பாருங்க. இந்த இது வெப்ப இருக்குதுலே மோசமாக பண்ணு. ஏசி ஆஃப் பண்ண ஏசி தான் நீ ஆஃப் பண்ணு. அவ்வளோதான். இதுக்கு மேலே இவனை வச்சு அடிக்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏரோ வச்சு அடிப்போம் ஒரே ஒரு அடி. டிஸ்கும் எதுவுமே படல இல்லையா? விட்றா ஏரோ வேஸ்ட்டுங்க டம்மி. கரண்ட் சாக்கெலாம் உயிருண்டாரும் ஒர்த்து. ஓகே வண்டிங்களில் ஏதாச்சும் புதுசாக வந்துருக்குதான்னு பார்த்தா ஒன்றுமே வரலைங்க. ஒன்றும் வராது. இந்த ஃப்ரூட் ப்ளே கிரவுண்டில் டக்குன்னு அப்டேட் விட மாட்டேங்கிறாங்க. அந்த கேமில் என்னென்னா இதில் வருது, கீபோர்டில் வாசிக்கிற மாதிரி வருது. அது எனக்கு பிடிச்சிருக்கு. இதில் ஒரு குட்டி பாக்ஸ் வச்சு அவ்வளோ அது எனக்கு பிடிச்சிருக்குதுங்க. இது வந்து நம்ம இந்த மேப்பில் பண்ண வேணாம். மெனு போயிட்டு மெயின் மெனு ஸ்பேஸ் போகலாமா? எங்கே போகுது? ஸ்பேஸாக போக முடியும், வேறு வழி இல்லை. ஸ்பேஸ் வேணாம், கருப்பாக இருக்கிற இடத்துக்கு போகலாம். இதோ இங்கே தான் கரெக்டாக இருக்கும். ஓகே வந்தாச்சு மேப்புக்கு. இங்கே தான் முன்னாடி வட்டியும் வந்தேன். இல்லை இங்கே இல்லை, அது வந்து வேறு இடம் டெசர்ட்டு. சரி இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட் இது போடுறேன். எங்கடா அது லைட் எரியணுங்க, அப்போ தான் ஓகே. இது வந்து சிக்னல் ஃப்ளேர். இது வந்து இதே மாதிரி இருக்கும், ஆனால் அது கிடையாது. இது வந்து பாம் மாதிரி வெடிக்குதுல்ல, அது வந்து அப்படி கிடையாது. அது வந்து நம்ம எங்கே இருக்கோன்னு தெரிவிக்குது. அப்போல்லாம் நிஞ்சா காலத்தில் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. ஓகே பாருங்கள், இதோட பவர் நான் என்னென்னு ரொம்ப தூரத்துலேருந்து வைக்கிறேன். இப்போ பாருங்கள், யார் முறுக்கு போடுறா? சை ஏய் அப்போ பார்த்தீங்களா, மேலேருந்து அந்த பாம்பு வந்து விழும். ஓகே அது மாதிரி வச்சுட்டு இப்போ இதுதான் ரொம்ப மோசமானது. லைட்னிங் வரும் மேலேருந்து. இப்போ ஹோலி வாட்டர் குச்சா எப்படி இருக்கும் அது மாதிரி. அந்த டெட் ரைல்ஸ் ஒருத்தையும் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு வராது. இப்போ பாருங்க, இப்போ அது என்னடா எங்கே வந்துச்சா லைட்னிங்கு? ஐயோ நான் பார்க்கலையே. ப்ளீஸ் நான் பார்க்கணும், அதுக்காக ஒரு முறை போட்டுக்கிறேன். மற்றவங்க பார்த்துட்டாங்கல்ல, பரவாயில்ல. நானும் ஒரு முறை பார்க்கணும். ஓகே ஸ்லோ மோஷனில் வச்சுப்போம். அது ஒரு மரம் சவுண்டு வைக்கல நான், அதனால தான் அது ஒரு சவுண்டு வருங்க. அப்போ தான் அது வந்து வாவ் செம்மையாக இருக்கும். ஓகே இதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து காமிக்கா மாதிரிலாம் இருக்கும் அந்த மெலான் சாட். இது என்னது? ஏய் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஹெவி கிரனேட்டோடு கம்மி தான் இல்லை. இது அந்த கிஃப்ட் பாக்ஸ் வச்சுருக்கேன். என்னடா இது? ஆனால் வெடிகுண்டு வச்சுருக்காங்களே. ஆனால் எதுவும் இருக்காது. தம்மியா நீ என்னமா இருக்குது ஸ்க்ரீன்? அது இது என்னது? இல்லை இது ட்ரோனை வச்சு பண்ணியிருக்காங்களா? வேறு நான் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கேன்? ஓ கீழே உள்ள வச்சுருமா? ஓகே இது வந்து ஃபயர் ஒர்க்கு, மேலே பறக்கும். சரி ஓகே தீபாவளிலாம் இதை போட்டு வச்சுக்கோங்க. இது இன்ஃபினிட்டி வெடிச்சுனே தான் இருக்கும். எங்கே ஸ்டாப்பாக போகுது? இன்னும் இன்ஃபினிட்டி இல்லையா, லிமிட்டட் தான். நீ தான் ஆஃப் பண்ணு. அது ஆஃப் பண்ணல, அது லிமிட் தான். ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிய போகுது. என்னடா இதுக்கு மேலே இதில் எதுவும் சொல்லிட்டு இல்லை. சரி ஓகே இந்த க்ளோன் மட்டும் ஒரு முறை காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஐயோ ரொம்ப ஹைட்லேருந்து போட்டப்பா. வெயிட் பண்ண. ஐயோ நான் எங்கே இருக்குதா ட்ரெஸ்ஸா? நான் அங்கேட்டேனே க்ளோனு. ஓகே வேறு எங்கே இருக்குது க்ளோன்? இது ஒவ்வொரு இருங்க நான் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன். ஒவ்வொரு கேரக்டர் வந்து நான் போடுறேன்.
தனித்தனியாக ஒரு ஹியூமனை கொண்டு வந்து அதோட சூட்டில் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, இது வந்து நம்ம அப்போ பண்ணோம் க்ளோனு. இப்போ பாருங்கள், நான் வந்து இப்போ மொத்தமாக பண்ணியிருக்கேன். இது வந்து விசார்டு, உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் இது வந்து ஜேசன் கில்லர். இது வந்து ஆர்மர்டு மேனு. இது வந்து ரோபோட்டு. நான் உருவாக்கலாம், ஆல்ரெடி இருந்தது தான் இங்கே இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. எப்போ இதை க்ரியேட் பண்ணிட்டுக்குள்ள நான் பார்த்த இது சீல்டு இல்லை, இது ஆப்ரான்னு நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆப்ரான். ஓகே, இட்டு கேம் பிளே முடியுது. பாய் பாய் கைஸ். பாய் 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 பாய்.